இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் கே.பி. ராமலிங்கம் அவர்கள், மாநகர மாவட்ட தலைவர் சசிகுமார், ராஜேஷ், ஹரி, சண்முகநாதன், கோபி மற்றும் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிபுரிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே மிக துயரமான ஒரு சம்பவம் 2019ஆம் ஆண்டு நடந்து முடிந்தது என்று சொன்னால், இந்த சமுதாயத்திற்காக, இந்து சமுதாயத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள். 5/9/1961ஆம் ஆண்டு வெங்கட்ராமன் கமலா என்ற தம்பதிகளுக்கு, அந்த பெரியோர்களுக்கு பிறந்த ஒரு மாபெரும் சமுதாய தலைவர் ஆடிட்டர் ரமேஷ் என்பதை நாமும் அறிவோம், நாடும் அறியும். 1975ஆம் ஆண்டு முதல் தன்னுடைய சிறிய வயதிலேயே சங்கத்திலே சேர்ந்து பணியாற்றி சமுதாயத்திற்காண்டி உழைத்து சாக்காக்களை நடத்தி, அதன் மூலம் அன்றைக்கு இருந்த நமது மாநில அமைப்பு பொதுச் செயலராக இருந்த ஐயா இலகணேசன் அவருடைய வழியிலே அவர்களால் ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து மாவட்ட செயலாளராக, மாநில செயலாளராக, மாநில பொதுச் செயலாளராக எல்லாம் பணியாற்றிய அற்புதமான தலைவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலே இப்பொழுது உள்ளமெல்லாம் கொதிக்கிறது. அந்த அளவிற்கு இந்த நிகழ்வு என்பது ஒவ்வொருடைய தமிழ் சமுதாயம், இந்து சமுதாயத்தின் மனதிலும் நினைவிலும் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிற ஒரு துயர சம்பவமாக இன்றைக்கும் நாம் அனைவரும் கருதி கொண்டிருக்கின்ற ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய நினைவு நாளில் 2019ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். இன்றும் நீதிமன்றம் அவர்களுக்கு யார் யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு நீதிமன்றம் தக்க தண்டனைகளை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு, அந்த குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் நாங்கள் என்றென்றும் உறுதுணையாக என்றென்றும் இருப்போம் என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அவர்களுக்கு என்னுடைய நினைவு வேந்தலை இந்த நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாகவும் அனைத்து இந்து சமுதாய மக்களுடைய சார்பாகவும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.